அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல வீடியோ பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய உறவுகள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. மேற்கொண்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சரி, ஏற்புகள் இருந்தாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து அரசியல் பத்திர நிகழ்வுகள் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதை தொடர்ந்து இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா என்டிகே டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சிகள், இந்த மாபெரும் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க அணுக போகிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடியவங்க, முன்கூட்டியே 15 ஆண்டு காலம் களத்தில் இருந்து அரசியல் இடைத்தேர்தல் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் தொடர்ந்து 2026 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட போகிறாரு. இதை தொடர்ந்து கட்சியை பற்றின நிறைய நல்ல தகவல்கள், நிறைய போராட்டங்கள், மக்கள் சந்திப்பு, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது அதிகமான செய்திகள் நம்ம என்டிகே சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த கடந்த 2 நாட்களாக எல்லா மாவட்டங்கள்லையும் அரசு போக்குவரத்து கழகத்தோட அவங்களோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸில் அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணணும். அரசுங்கிறது எதுக்கான அரசு? தமிழ்நாட்டுக்கான அரசு தானே. இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி தானே. இந்த ஓட்டு எல்லாமே தமிழ் மக்கள் போட்டது தானே. அப்போ அவங்களுக்கான ஒரு ஆட்சியாக தானே இருக்கணும். அப்போ இது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இல்லாமல் ஏன் அரசு போக்குவரத்து கழகம் மட்டுமே இருக்குன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பல முறை இது சம்மந்தமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சரி, மக்கள் சந்திப்பிலும் சரி, போராட்டத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் இதை சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் அதிகப்படியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதை பாராட்டியிருக்காங்க. இதை நான் கண்கூடாவே பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முக்கியமான மத்திய பேருந்து நிலையங்களில் போய் அங்கே உள்ள கவர்மெண்ட் பஸ்ஸு, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான அரசு பேருந்துகள் எல்லாத்திலையுமே வந்து அரசுன்னு இருக்கிற வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி அதை மாபெரும் ஒரு பிரச்சாரமாக எடுத்து கொண்டு போயிருந்தாங்க. நிறைய இடத்துல கைது செய்யப்பட்டாங்க. நிறைய இடத்துல அந்த ஸ்டிக்கர் அப்படியே விட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து முக்கியமாக அதிகமாக கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகள் நம்ம பார்க்க முடிந்தது. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சொல்கிறத விட இதை வந்து செயல்பாட்டாக கொண்டு போகும்பொழுது மக்கள் வந்து மேற்கொண்டு இதை வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி செயல்பாடுகள் பார்த்த விதம் வேறு. 2025 இந்த ஆண்டு காலத்தில் அவர் நடத்தப்பட்ட மாநாடுகள் முதற்கொண்டு மாபெரும் அளவில் மக்களிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிலையும் மக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த செயல்பாடுங்கிறது மிக சிறந்த ஒரு செயல்பாடு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து கோரிக்கை மட்டுமே வைக்காமல் அரசோட பார்வைக்கு தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அரசு சைடு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைங்கிற காரணத்துக்காக உடனடியாக இவங்களே அதை வந்து அந்த போராட்டம் மூலமாக வெற்றி பெற வச்சுருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு கைது நடவடிக்கையும் நடந்திருக்கு. அதையும் சந்தித்து இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இதை தொடர்ந்து ஏகப்பட்ட மக்கள் சந்திப்பு, உள்ளரங்க சந்திப்பு, பாரதியார் பற்றி சீமானவர்கள் பேசுனதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. திராவிடங்கள் நிறைய பேர் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, முக்கியமாக திமுக ஆதரிக்கக்கூடியவங்க, கூட்டணி கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே பாரதியாரை பற்றி அந்த விஜில் அப்படிங்கிற அந்த ஆர்எஸ்எஸோட ஒரு கிளை அமைப்பு நடத்திய அந்த உள்ளரங்கத்தில் சீமான் பேசியதற்கு நிறைய பேர் எதிர்ப்பு குரல்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதிக பேர் ஆதரவு கொடுத்துருந்தாங்களே நம்ம கவனிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பற்றியும் பேசலை. ஆர்எஸ்எஸ் அப்படிப்பட்ட அமைப்பு, இப்படிப்பட்ட அமைப்பு, இங்கே மேடையில் அமர்ந்திருக்க உறவுகள், நண்பர்கள் அப்படிலாம் பேசவே இல்லை. முழுக்க பேசினது பாரதியார் மட்டும்தான். பாரதி மட்டும்தான் சீமானவர்கள் பேசினார். இதை வந்து நார்மலாக நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடிய உறவுகளை தாண்டி பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், ஒரு கட்சி சார்பு உடையவங்க, ஒரு சித்தாந்த சார்பு உடையவங்களே ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதை தொடர்ந்து டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நடந்து முடிஞ்சு, செங்கோட்டையன் அவர்களோட தலைமையில் நடந்து முடிஞ்சு, அதுவும் விவாதங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அதை தாண்டி இன்றைக்கி ஒரு செய்தி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து உருவாகியிருக்கு. இது ஏற்கனவே நடந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகள் கொடுக்கும் பொழுது, முக்கியமான ஒவ்வொரு மாவட்டங்களையும் சரி, ஒவ்வொரு தொகுதியிலையும் சரி, வேட்பாளர்கள் கொடுக்கும் பொழுது முன்கூட்டியே இருந்து, அதாவது விஜய் அவர்களோட ரசிகனாக இருந்து அந்த மன்றத்தில் பணியார்ந்து மக்கள் சேவை செஞ்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கட்சி தொடங்கினதுக்கப்புறமும் தொகுதி வேலையெல்லாம் பார்த்த நபருக்கு பொறுப்புகள் கொடுக்காம பணம் வாங்கி பொறுப்புகள் கொடுக்குறாங்க. இது முக்கியமான காரணம் பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் தான். ஆனால் விஜய் அவர்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. பொதுச் செயலாளர் மேலே புகாரும் கொடுத்துருக்காங்க. இது தாண்டி என்ன நடந்திருக்குன்னா, விஜய் அவர்கள் அந்த பனையூர் அலுவலகத்துக்கிட்ட, தலைமை அலுவலகம் பனையூரில் இருக்குது, டிவிக்கோட தலைமை அலுவலகம், அந்த இடத்துல காரை மறிச்சிருக்காங்க. காரை மறித்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. அதை தொடர்ந்து அந்த போராட்டம் பண்ணவங்க நிறைய ஆதாரங்களை கொடுக்குறாங்க. நாங்கள் தொகுதி வாரியாக பிரித்து, வார்டு வாரியாக பிரித்து நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த கட்சிக்காக உள்ள செயல்பட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு பதவி கொடுக்காம
புதுசாக வந்தவங்க பணம் பலம் உள்ளவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க, முக்கியமாக பணம் வாங்கி பதவி கொடுக்குறாங்கிற அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக பத்திரிகையாளர்களும் சரி, நிறைய மீடியா வந்து இதை வந்து செய்திகள் போட ஆரம்பித்த பொழுது நிர்மல்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை சந்திப்பில் சொல்லும் பொழுது இது மாதிரி இருக்குது, அது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, விஜய் அவர்களோட முழு கண்ட்ரோலில் தான் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, தலைமையோட அவரோட அறிவுறுத்தல் படி தான் நாங்கள் பொறுப்புகள் கொடுத்துருக்கோமே தவிர அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி அவர் பத்திரிகைகளில் சொல்லியிருக்காங்க. அப்போ சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. என்னென்னா, பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அவருக்கு வந்து பனையூர் அலுவலகத்துக்கு முன்னாடி விஜய் வர வரைக்கும் நாங்கள் போகிறோம்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்தப்போ காரு முன்னாடி மறித்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ ஏன் விஜய் அவர்கள் இறங்கி அது என்ன பிரச்சனைன்னு கேட்காம கடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி சம்மந்தமாக வெளியே போகிறாரு. அப்போ வந்துட்டு அது கவனம் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் அதுக்கான வேலைகள் நடக்கும்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வருது. எந்த மாதிரினா, இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் மாவட்டங்களில் பல மாவட்டங்களை பிரித்து அதுக்கு நாங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கோம், இதுக்கு ஒன்றா சேர்ந்து செயல்படுங்க, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஒரு லிங்க் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொல்லி லிங்க்கையும் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் பேஜில் இப்போ அஃபிஷியலாக டிவிகே விஜய் அவர்களோட அஃபிஷியல் பேஜில் வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து ஒவ்வொரு டிபேட்லேயும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நிறைய உள்கட்சியில் பிரச்சனைகள் இருக்குது, திமுக பிரச்சனை இருக்குது, என்டிகேல முக்கியமாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை டிவிகே சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. இது டிபேட்லேயே கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த கேள்விகளுக்கு டிவிகே சார்புடையவங்க, ஆதரவாளர்கள், கட்சியாளர்கள் எந்த மாதிரி பதில் சொல்லுவாங்கிறத நம்ம டிவி டிபேட்டில் பார்க்கலாம். இதை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து கட்சியில் இணைந்திருந்தாங்க. இதை நம்ம முன்கூட்டி வீடியோவில் பேசியிருந்தோம். அவர் வந்து அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை, டிவிக்கு சார்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு கூட்டம் கூடுது, மிகப்பெரிய அளவில் கூட்டம் கொடுத்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்து பார்க்க வராங்க, அவர் சந்திக்கிறதுக்காக வராங்க, அவர் பேசுறது கேட்கறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிவி டிபேட்லேயும் சரி, அவரோட யூடியூப் சேனலில் விஜயை பற்றி பேசுனா சொல்லக்கூடிய முதல் கருத்து இதுதான். அதை பிரேக் பண்ணுற அளவுக்கு, அதை உடச்சி அது உண்மை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாணவர்கள் அரங்கம் நடத்தப்பட்டுச்சு. அந்த அரங்கத்தில் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அந்த நெறியாளர் கேட்குறாரு, கூட்டம் விஜய்க்கு வருது, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மாணவர்கள், இளைஞர்கள், இவங்க டிவிகே கட்சிக்காரங்க இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்களுக்கு இளைஞர்கள் அதிகமாக வர்றாங்க, அவங்க வந்து தன்னெழுச்சியாக வராங்க, அவங்க கண்டிப்பாக ஆதரவெல்லாம் விஜய்க்கு தான் இருக்குது, என்டிகே உள்ள இளைஞர்கள் எல்லாம் டிவிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஓப்பனாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தப்ப அந்த பேச்சு, அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த மாணவர்கள் சொன்ன விஷயத்தில் சுக்காக உடச்சி போச்சுன்னு சொல்லியாங்கணும். அப்படி என்ன சொன்னாங்கன்னா, அந்த நெறியாளர் கேட்குறாரு, ஓகே, விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு, ஓட்டா மாறும்னு சொல்லி எத்தனை பேர் கை தூக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல ஒரு 15 பேர் இருப்பாங்க, வெறும் 3 பேர் தான் கை தூக்குனாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அதுக்கு நீங்கள் மாறாதுன்னு சொல்கிறீங்க கேட்டப்ப அந்த கூட்டத்தில் 12 பேருமே கை தூக்குனாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கூட்டம் என்றைக்குமே ஓட்டாக மாறாது, கொள்கை, எடுக்கக்கூடிய நடவடிக்கை, மக்கள் சந்திப்பு, மக்கள் போராட்டம், மக்களுக்கான விஷயங்கள் பண்ணும்பொழுது தான் கூட்டங்கள் உங்களுக்கு ஓட்டாக மாறுமே தவிர வெறும் விஜயர்களை பார்க்க வரக்கூடிய கூட்டங்கள் என்றைக்குமே ஓட்டாக மாறாதுன்னு சொல்லி அந்த டிபேட் ஃபைனலாக ஒரு கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருச்சு. இது அந்த செய்தியாளர் மட்டும் அதிர்ச்சி கொடுக்கல, டிவிகே சார்பாக அங்கே பேச வந்த அந்த அரங்கத்தில் உள்ள டிவிகே சார்புடைய பொறுப்பாளருக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. எல்லா மக்களும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். கூட்டம் ஓட்டாக மாறினாலும் கட்சியோட நடவடிக்கை மக்கள் அளவில், மக்களோட அவையில் எந்த அளவுக்கு இருக்குது, பிரச்சனைகளை எந்த அளவுக்கு கையாளுறாங்க, பிரச்சனைகளை எந்த மாதிரி அவங்க அணுகிறாங்க, அதுக்கு அவங்க எந்த மாதிரியான சொல்யூஷன் கவர்மெண்ட்டை நோக்கி எதிர்ப்பு கேள்விகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதையும் இப்போ உள்ள மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மொபைலுங்கிற ஒரு விஷயம் எல்லார் கைக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாமே கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே இங்கே அரசியல் படாமல் இல்லை, எல்லாருமே அரசியல் தெளிவோடு தான் இருக்காங்க. சில பேர் அந்த ரசிகருங்கிற அந்த மோகத்தில் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே தவிர நிறைய பேர்த்துக்கு அரசியலுங்கிற ஒரு புரிதல் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். முக்கியமாக 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டங்கள் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறத 2026 தேர்தல் முடிவு பண்ணும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, விஜயர்களுக்கு மேசிவ் கூட்டம் வருது, பயங்கர கூட்டம் வருது, இதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி கொடுத்தது இந்த அரங்கத்தில் நடந்த அந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் இனிமேல் அவர் வந்து காமனாக பத்திரிகைகள்னு சொல்லிக்க முடியாது, அவர் கட்சி சார்புடைய நபர்னே வெளிப்படுத்தி தான் ஆகணும். தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் பத்திரிகைகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்சியில் சேர்ந்துட்டாரு, இனிமேல் அந்த கட்சி சார்புடைய தான் வீடியோக்கள் போட்டாகணும். அப்பையும் வந்து நான் வந்து பொதுமக்கள் சார்பாக பேசுவேன், ஒரு பத்திரிகையாக பேசுவேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அதை மக்கள் ஏற்க மாட்டாங்கிறது அவருக்கும் தெரியும். அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ மேற்கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள் சரி, ஏகப்பட்ட அரசியல் தகவல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மேற்கொண்டு இன்னும் சுவாரஸ்யமான செய்திகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொல்லப்பட்ட கருத்துக்களில் எது மாற்றம் இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காலையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.